இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் எந்தெந்த படம் தேசிய விருது வாங்கியது என்று உங்களுக்கு தெரியுமா? இயக்குனர் பாரதி ராஜா இயக்கத்தில் தேசிய விருது வென்ற முதலாவது திரைப்படம் சீதகோக்கா சிலுக்கா. அது ஒண்ணும் இல்லைங்க, தமிழ்ல கார்த்திக் ராதா இணைந்து நடிச்சு சக்க போட்ட அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தோட தெலுங்கு ரீமேக் படத்துக்காக தான் 1982 ஆண்டு தேசிய விருது கிடைச்சது. ஆனா முதல்ல தமிழில் வெளியான அலைகள் ஓய்வதில்லை படத்துக்கு விருது கிடைக்கவில்லை. தேசிய விருது வென்ற இரண்டாவது திரைப்படம் வேதம் புதிது. 1988 இருந்த சமூக பிரச்சனைகள், ஜாதி உள்ளிட்ட பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்ட திரைப்படமாக வெளியாகி டென்ட் குட்டா ஸ்கிரீன் கிழிகிற அளவுக்கு படம் தாறுமாறா ஓடிச்சு. இந்த படத்திற்கு 1988 ஆண்டின் சிறந்த திரைப்படம் மற்றும் சிறந்த எடிட்டிங் என்று 2 தேசிய விருது கிடைச்சது. மூன்றாவதாக தேசிய விருது வென்ற படம் கருத்தம்மா. 1995 ஆண்டு வெளியாகி 3 தேசிய விருதுகளை வென்று இயக்குனராக இருந்த பாரதி ராஜாவை இயக்குனர் இமயமாக மாற்றிய திரைப்படம். நான்காவதாக தேசிய விருது வென்ற திரைப்படம் முதல் மரியாதை. முதல் மரியாதை பத்தி சொல்லியாங்க தெரிஞ்சுக்கணும். நடிகர் திலகம் சிவாஜி நடிப்பில் பின்னி பெடல் எடுத்திருப்பார். முதல் மரியாதை படத்திற்காக சிறந்த பாடலாசிரியருக்கான விருது வைரமுத்துவிற்கும், சிறந்த இயக்குனருக்கான விருது பாரதி ராஜாவுக்கும் கிடைத்தது. பாரதி ராஜா இயக்கத்தில் 5வதாக தேசிய விருது வென்ற திரைப்படம் கடல் பூக்கள். நீண்ட இடைவெளிக்கு பின் இந்த திரைப்படம் திரைக்கு வந்திருந்தாலும் சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருதை வென்றது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இயக்கத்தில் கடைசியாக தேசிய விருது வென்ற திரைப்படம் அத்தி மந்தாரை. 1997 ஆண்டு சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருதை வென்றது. உண்மையிலேயே இயக்குனர் பாரதி ராஜா இயக்குனர் இமயம் தாங்க. இப்போ படம் எடுக்கிற இயக்குனர்கள் எல்லாம் கொஞ்சமாவது பாரதி ராஜா படத்தை பார்த்து கத்துக்கோங்கப்பா.